थर्ड कॉम्प्रिहेंशन पेज नंबर 37। भारतीय लोगों में देशभक्ति भावना को जगाने के लिए கவிதையை लिखते थे। அதாவது பாரதி என்ன பண்ணாரு, மக்களுக்கிடையே தேசபக்தி எழுப்புறதுக்காக, ஜகானே கேலியனா எழுப்புறதுக்காக கவிதையும் லிக்தே கவிதைகள் எழுதிட்டு வந்தார். தேசபக்தி எழுப்புறதுக்காக கவிதைகள் எழுதிட்டு வந்தார். இந்தியா, கியான் பானு, விஜயா, कर्मयोगी कर्मयोगी तमिल पत्रिकाओं का प्रकाशन और संपादन कार्य भी करते रही। அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி பத்திரிகைகள், அதாவது வந்து இந்தியா, ஞானபானு, விஜயா, நெக்ஸ்ட் வந்து கர்மயோகி, இந்த மாதிரி பத்திரிகைகளை வந்து அவர் தொடர்ந்து புதுப்பிச்சும் எழுதிட்டும் வந்துட்டு இருந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு இசே கால் கண்ட்மே, அவர் வந்து அந்த காலகட்டத்தில், கால் கண்டுமேனா அந்த காலகட்டத்தில் இருந்து பாரதி ஜனதா கே பேஜ் பகுத் பிரஷன் ஹுவே, பாரதி என்ன பண்ணார் அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு இடையில ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். பிரஷீத் ஹுவே அப்படின்னா பாப்புலராக இருந்தார். பகுத் பிரஷீத் ஹுவே ரொம்ப பாப்புலராக இருந்தார். எப்போ, கால்கண்டுமே அந்த காலகட்டத்திலே பாரதி ஜனதா கே பேஜ் அவருடைய மக்களுக்கு நடுவில் பாப்புலராக இருந்தார். உன்கே லிக்குனேமே அவருடைய கவிதைகள்லேருந்து, அவளது எழுத்துக்கள்லேருந்து, லிக்குனேமேனா எழுத்துக்கள்லேருந்து, மூர்தோன்மி இறந்தவங்களும் ஜான் ஃபுன்குனேக்கி சக்தி தே அவருடைய எழுத்துக்களுக்கு இறந்தவங்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருந்தது. ஜான் ஃபுன்குனேக்கி சக்தி தே அவருடைய இறந்தவங்களுக்குமே வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்குத்தோமே அப்படின்னா இறந்தவங்களுக்கு, ஜான் அப்படின்னா உயிர், ஃபூன்குனேக்கே அதாவது எழுப்புறதுக்கு, உயிரை எழுப்புறதுக்கான சக்தி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேசபக்தியிலேருந்து பரி உன்கே ஜோஷிலி கவிதையோன் கர் கர் கயே ஜானே அகெயின், அதாவது வந்து தேசபக்தி நிறைந்த அவருடைய கவிதைகள் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு வீட்டிலையும், அதாவது வந்து இந்த ஜோஷிலி கவிதையோன் அப்படின்னா அர்த்தம்னா, ஜோஷிலி கவிதையோன்னா உணர்ச்சி மிக்க கவிதைகள், கர்கர் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பாட தொடங்கினாங்க. அதுதான் வந்து காயி ஜானே லகே, அதாவது உணர்ச்சி மிக்க அவருடைய கவிதைகளை ஒவ்வொரு வீட்டிலையும் பாட தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யஹ் தேக்கர் சர்க்கார் கே கான் கடி ஹோகையே, இதை பார்த்துட்டு யஹ் தேக்கர் சர்க்கார் கே கான் அதாவது கவர்மெண்ட்டுடைய காதுகள் கடி ஹோகையே எழுந்துக்குச்சு, அதாவது விழித்திருந்துருது, எழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பயபித் ஹோக்கர் பயப்பட்டு, அவங்களாம் பயப்பட தொடங்கி, உஸ்னே அவங்களாம் பாரதிக்கா சாரி கவிதையோன் பாரதியுடைய பூரா கவிதையோன் ஃபுல் கவிதைகளுமே ஜப்து கர்லியா இது பண்ணிட்டாங்க, ஜப்து பண்ணிட்டாங்க, அதாவது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பறிமுதல் பண்ணிட்டாங்க. அவர் அண்ட் உன்ஹே கேது கர்னேகா ஆதிஸ் தியா, அவரை உன்ஹே கைது கர்னேகா அவங்கள கைது பண்ணுறதுக்காக, அதாவது பாரதியை கைது பண்ணுறதுக்காக ஆதேஸ் தியா ஆர்டரும் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாரதி கியூ கவிதையின் லிக்தே தே, பாரதி ஏன் கவிதைகள் எழுதினாரு? கவி பாரதி போயட் பாரதி என்ன பண்ணார்னா, பாரதிய லோகோன்மே தேஷ்பக்தி பாவனா கோ ஜகானே கேலியே கவிதையை லிக்தே தே, பாரதி என்ன பண்ணாரு, பாரதிய லோகோன்மே இந்திய மக்களுக்கு தேசபக்தியே பாவனாக்கோ ஜகானே கேலியே அதாவது தேசபக்தி எழுப்புறதுக்காக கவிதையை லிக்தே தே கவிதைகள் எழுதினாரு. செகண்ட், பாரதி கோன்சி பத்திரிகையான் சலத்தி தே, பாரதி எந்தெந்த இதழ்களை, பத்திரிகைனா இதழ்கள், அதெல்லாம் வந்து நடத்தினார், சலாத்தே தே நடத்தினார். பாரதி இந்தியா, கியான் பானு, விஜயா, கர்மயோகி ஆதி தமிழ் பத்திரிகையோं का प्रकाशन और சம்பாதக் காரிய பி கர்த்தே ரஹி, அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி பத்திரிகைகளை எழுதிட்டும் அதை புதுப்பிச்சுட்டும் இருந்தார். அதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டு திரும்ப ரினியூ பண்ணிகிட்டே இருக்குது, அந்த மாதிரியும் அதை எழுதிட்டுமே இருந்தார். நெக்ஸ்ட்டு கவி பாரதி போயட் பாரதி பாண்டிச்சேரி கியூங்கையே, பாண்டிச்சேரி எதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அது பார்க்கலாம். அங்கிரேஜி சர்க்கார் அப்படின்னா அந்த அங்கிரேஜி சர்க்கார், அங்கிரேஜினா ஆங்கிலேயர்கள், சர்க்கார்னா கவர்மெண்ட், ஆங்கிலேய கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பாரதிக்கோ கைது கர்னா சாஹத்தே தே, பாரதியை கைது பண்ண விரும்பினாங்க, கைது பண்ண நினச்சாங்க. கைது சே பஜனே கேலிய கைதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே அவர் பாண்டிச்சேரி அவர் பாண்டிச்சேரிக்கு போனார். அதாவது ஆங்கில அரசு அவரை கைது பண்ண நினச்சிட்டு அந்த கைதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் பாண்டிச்சேரி போனார்.